அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷி கலாட்டா. இன்றைக்கி நம்மளோட ராஷி கலாட்டாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிப்பை இவ்வளோ நாளாக இப்படி தப்பாக யூஸ் பண்ணியிருக்கோமே, இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நம்ம வீடு கூட்டுறதுக்கு தொடப்பம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா. அந்த தொடப்பம் வாங்கினோடனே அப்படியே ஸ்மூத்தாக பெருக்கும். அதுவே ஒரு 1லேருந்து 1.5 மாதம் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். அந்த மாதிரி ரஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம தொடப்பத்தை தூக்கி போட்டலாம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அந்த ஸ்மூத்னஸ் இல்லாதனால நம்ம பெருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மண்ணெல்லாம் கூட அப்படியே இருக்கும். ஆனால் தொடப்பம் பார்த்திங்கன்னா லென்த்தாக தான் இருக்கும். அந்த தொடப்பம் ஷார்ட் ஆகாது. ஆனால் அதில் இருக்க சாஃப்ட்னஸ் போய் நல்லா ரஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா அதில் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி நல்லா நான் எப்படி தேய்ச்சி கொடுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம வீடு வாசல்லாம் சுத்தமாக பெருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம புதுசாக வாங்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாமா. நம்ம வீட்டில் இது போல் காய் சீவல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. அதில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதோட ஷார்ப்னஸ் குறைஞ்சி நம்ம காய் சீவினாலே கையெல்லாம் வலிக்கும். ஏன்னா ஷார்ப்னஸ் சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் நம்ம வீட்டில் ₹1 காயின், இந்த 50 பைசா காயின்லாம் இருக்கும் பார்த்திங்களா. அந்த காயினை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கீழ் நோக்கி சீவி கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மேல் நோக்கினா மாதிரி நம்ம சீவி கொடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம இது போல் நம்ம இந்த காயினை வச்சு நம்ம இந்த காய் சீவலை சீவறதுனால இந்த காய் சீவல் நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. டிப் நம்பர் 3 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் நம்ம வீட்டில் ஹேண்ட்பேக்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. அந்த ஹேண்ட்பேக்கில் நம்ம வீட்டு பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை நமக்காக இருக்கட்டும், இது போல் ஒரு பழைய சாக்ஸ், அதாவது நம்ம குழந்தைங்களோட ஈஞ்சி போன பழைய சாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் இந்த ஹேண்ட்பேக்கில் மேல் நோக்கி நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காகனா இது ஒரு செல்ஃபோன் பவுச்சாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது போல் நம்ம ஒரு சேஃப்டி பின் போட்டு நல்லா பின் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னும் போது இந்த ஹேண்ட்பேக்கை கொண்டு போகணும்னா கூட இந்த சாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம காசு, நம்மளோட செல்ஃபோன்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இது நம்மளுடைய செல்ஃபோன் கீழே போய் மாட்டிக்கிறது, அங்கே போய் மாட்டிக்கிறது, நம்ம காசு பவுச்சு அது மாதிரி குட்டி குட்டி பவுச்செல்லாம் வரும்ல, அதை கூட அழகாக இந்த சாக்ஸ்குள்ளே வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாமா. நம்ம வீட்டில் இது போல் கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, இது போல் நெக்ஸ்ட்டு இந்த பொமக்ரானட் ஃப்ரூட், மாதுளப்பழம்லாம் அரிஞ்சோம் அப்படின்னா கையெல்லாம் கருப்பாயிடும். அதே போல் வாழைத்தண்டு, நெக்ஸ்ட்டு இந்த கருணக்கிழங்குலாம் அரிஞ்சோம்னா கை ஊறுவேலை எடுத்துக்கும், அதாவது அரிப்பு எடுத்துக்கும். அந்த மாதிரி டைம்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டு பல் வளர்க்குற பேஸ்ட் இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம அதில் தண்ணி எதுவும் சேர்க்காத நல்லா இது போல் கையில் மட்டும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பெலாசோலலாம் கூட நம்ம சாப்பிட்டோன்னா அப்படியே கையெல்லாம் பிச்சு பிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இது போல் வெறும் பேஸ்ட்டை போட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு அப்புறம் கை கழுவுனிங்கன்னா கை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த அரிப்பு பிசு பிசுப்பு எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க டிப் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாமா. இந்த மழை நாள் பனி நாள் வந்துட்டாலே போதும், நம்மளால் பெட்ஷீட் இல்லாமல் தூங்க முடியாது. ஆனால் இந்த மழை நாள் பனி நாளுக்கு இந்த பெட்ஷீட்டை துவைச்சி போடவே முடியாது. ஏன்னா இந்த ஏற்கனவே கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கும். இதில் நம்ம இது போல் பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காயாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெட்ஷீட் ரொம்ப அழுக்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் ஒரு டீ வடையில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சம் டால்கம் பவுடர் போட்டு ஈவனாக நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் காட்டன் ரப்பர் கிளாத் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட குட்டியாக இட்லி குண்டா மூடி இருக்குது. உங்கள்கிட்ட வேறு எதனா மூடி குட்டியாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதை நம்ம இது போல் ஹோல்ட் பண்ணி நல்லா துணி அயன் பண்ணுவோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அயன் பண்ணுற மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டுக்கணும். எப்படின்னா நம்ம அந்த ஈர துணி நல்லா அந்த பெட்ஷீட்டில் பட்டு அந்த பெட்ஷீட் கொஞ்சம் லைட்டாக நமுறாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி வரும். நம்ம ஆல்ரெடி பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நம்ம டால்கம் பவுட்ரு எதனால் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, அதில் நல்ல ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, நல்லா அந்த டால்கம் பவுடரோட ஸ்மெல் அந்த பெட்ஷீட் ஃபுல்லாக வரும். அதனால தான் நம்ம அந்த பவுடரை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ஷீட்டை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் லைட்டாக இந்த பனி நாளுக்கெலாம் பார்த்திங்கன்னா
லைட்டாக வெயில் இருக்கும், அந்த லைட் வெயிலில் போட்டிங்கன்னா கூட நல்லா வந்து காஞ்சிடும். அப்படி வெயிலே இல்லைன்னா கூட நீங்கள் கவலையே பட தேவையில்ல. உங்கள் வீட்டில் ஃபேன் இருந்துச்சுன்னா ஃபேனை ஆன் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து இது போல் ஒரு கொடியை கட்டி நம்ம வந்து இந்த ஃபேனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் போட்டாலே போதும். நல்ல மணமாக இருக்கும், நல்லா காஞ்சோ போயிடும். அந்த பெட்ஷீட்டில் ஒரு துளி அழுக்கு கூட இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க டிப் நம்பர் 6 என்னென்னு பார்க்கலாமா? அட இவ்வளோ நாளாக இது தெரியாமையா துணி காய வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்களே இந்த வீடியோ பார்த்து ஷாக் ஆகிடுவீங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம வந்து நார்மலாக துணி காய வைக்கும் போது எப்படி வந்து கிளிப்பை வந்து போடுவோம், இந்த மாதிரி தான் கிளிப்பை போடுவோம். இது வந்து ஒரு சில டைமில் வந்து என்ன ஆகும்னா இப்படி மாறிடும். அப்படியே துணி வந்து கீழே வந்து விழுந்துடும். ஒரு வாட்டி கிளிப்போடு சேர்ந்து துணி வந்து கீழே விழுந்துடும். ஆனால் நம்ம வந்து இப்படி வந்து நம்ம துணி காய வைக்கும் போது கிளிப்பை போட்டோம்னா கண்டிப்பாக துணி வந்து கீழே விழவே விழாது. அது எப்படின்னா நம்ம துணியை வந்து எப்போவுமே நார்மலாக காய வைக்கிற மாதிரி காய வச்சுட்டு கிளிப்பு வந்து எப்படி போடணும் அப்படின்னா இது போல் அந்த கொடிக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம துணி ரெண்டுத்தையும் நம்ம காய வச்சுருக்க எல்லா துணியும் மட்டும் ஜாயின் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிளிப்பு போட்டு விட்டுட்டோம்னா கண்டிப்பாக புயல் காற்றே அடித்தாலும் வந்து நம்ம துணி வந்து கீழே விழவே விழாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7 என்னென்னு பார்க்கலாமா? நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சாரியை மடித்து எடுக்கிறக்காட்டியுமே பெரிய போராட்டமாக இருக்கும். அதை ஈஸியாக எப்படி மடிக்கலாம், இந்த 2 கிளிப் இருந்தால் போதும். அதை வந்து நம்ம எப்படி அதாவது இந்த சாரி வந்து எப்படி மடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2 கார்னரையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 கார்னர் எங்கே இருக்குது பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ 2 கார்னர் ஃபஸ்ட்டு 2 கார்னர் வந்து எடுத்துகிட்டு அழகாக வந்து நம்ம வந்து கிளிப் போட்டு விட்டுடலாம். கிளிப்பு போட்டு விட்டிங்கன்னா வந்து மாறவே மாறாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அழகாக ஈக்குவலாக வந்து 2 கையை வச்சு அழகாக வந்து எடுத்துக்கலாம். இது வந்து யாருக்கு யூஸ் ஆகணும்? பிகினர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து சாரீலாம் வந்து மடிக்க தெரியவே தெரியாது. எனக்கெலாம் கூட சாரீ வந்து மடிக்க தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நானே கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பாதியாக அதாவது 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 4ஆக ஃபோல்ட் பண்ண பிறகு 4 துணியை வந்து நம்ம வந்து சேர்த்து கிளிப்பு போட்டு அழகாக இது போல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நம்ம அம்மா எவ்வளோ நம்ம துணியை கழட்டி போட்டாலும் அழகாக துவச்சி மடித்து வச்சுருவாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பம் அப்படின்னு வரும்போது தான் நமக்கு வந்து நம்மளுடைய அம்மாவுடைய கஷ்டம் வந்து கண்டிப்பாக தெரியும். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் அவங்க அம்மாவை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா கிளிப்பையும் வந்து அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக என்ன பண்ணிக்கலாம், சாரியை இது போல் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிலர் செல்ஃபில் வந்து 2 மடிப்பாக மடித்து வைப்பாங்க, ஒரு சிலர் இது போல் 3 மடிப்பாக மடித்து வைப்பாங்க. எது வேணாலும் நீங்கள் அழகாக மடித்து வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே மறக்காமல் நம்மளோட ராசிகளாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்மளோட ராசி கலெக்ஷன் சில அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்த சூப்பரான கவுன் சாரீ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 1200 அவைலபிளாக இருக்குது. இதை பார்த்திங்கனாலே தெரியும், செம்ம கிராண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மேல் பார்ட் வந்து ஃபுல்லாகவே ஜிகினா ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 4 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூப்பரான லெஹெங்கா தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 999க்கு கொடுத்துட்ருக்கோம். அதாவது 999 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோட. இதில் வந்து 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோடைய துப்பட்டா அதாவது தாவாணி பார்த்திங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூப்பரான பீச் கலர் சாரீ தான். இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கிராண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செமி ஸ்டிச்டு ப்ளவுஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப் டு 44 சைஸ் வரைக்கும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம பார்த்திங்கன்னா 1699 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட. நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான சாட்டின் கிளாத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஒர்க் வச்ச மாதிரி ஒரு சாரீ. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு கலருமே பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரே கலரில் 10 பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோ. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு பர்டிகுலராக இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக கலெக்ஷன்ஸை வந்து சென்ட் பண்ணி விடுவேன். அதாவது நான் வந்து
டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் சூரத்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்தே உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுனால மார்க்கெட்லேயும் யாருமே கொடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷி கலாட்டா.